Yes. सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளை தினியம். மத்தியமால் வந்து செகண்ட் பேப்பர் வந்து 1 to 10th ரோமன் வரைக்கும் ஃபுல்லாக வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டு வர எக்ஸப்டட் கொஸ்டின்ஸு இதில் இருக்கிறத நீங்கள் படித்தா போதும். ஒவ்வொரு ரோமனாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து 11th ரோமன் பார்க்குறோம். பாட்சீட்ஸ் இன்னைக்கு பாட்சீட்ஸ் அப்படின்னா கான்வெகேஷன் உரையாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தம் வந்து 2 கொடுப்பாங்க. இனி 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராயே கே பாரேமே. கிராயே அப்படின்னா வந்து கடையில் வந்து பேசுகிறாங்க. அப்போ டேக்ஸி வாலு அவர் முசாஃபிருக்கு பாட்சீத்து லிக்கியே. டேக்ஸி வாலும் முசாஃபிரும் வந்து இங்கே வந்து கான்வெர்சேஷன் பண்ணுறாங்க, உரையாடல் செய்கிறாங்க. பார்க்கலான்ட்டு டேக்ஸி வாலா. அப்போ டேக்ஸி வாலா அப்படின்னா இந்த கார் ஓட்டுறவங்களும் முசாஃபிர் அப்படின்னா வந்து பயணிக்கக்கூடியவரும். டேக்ஸி வாலா கூப்பிட்ற ஆகியே சாகப். சாகப்னா ஐயான்னு அர்த்தம். ஆகியே வாருங்கள் ஐயா. கஹா ஜானகை, எங்கே போக வேண்டும் என்று அவர் டேக்ஸிவாலா வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து முசாஃபிர் சொல்கிறாரு, டி நகர் ஜானகை, நான் டி நகருக்கு செல்ல வேண்டும். டேக்ஸிவாலா ஜி 100 रुपया கிராயா ஹோகா. ஜி அவள் வந்து டேக்ஸிவாலா சொல்கிறாரு, அது வந்து 100 ரூபாய் 100 रुपया அப்படின்னா வந்து 100 ரூபாய் வாடகை தர வேண்டும் அப்படின்னு டேக்ஸிவாலா சொல்கிறாரு. அதுக்கு முசாஃபிர் வந்து சொல்கிறாரு, 100 रुपया அதுக்கு மாலும் படுத்தாக. 100 ரூபாய் வந்து 100 रुपया அப்படின்னா 100 ரூபாய் வந்து அதிகமாக தெரிகிறது அப்படின்ட்டு அந்த முசாஃபிர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு டேக்ஸிவாலா ஜி யக்கு தோ மாமுலிக்கு மாமூல் கிராயகை ஜி, இது வந்து மாமூலுடைய வாடகை தான், இது சரியான வாடகை தான் வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு டேக்ஸிவாலா சொல்கிறாரு. அது முசாஃபிர் சொல்கிறாரு, 80 रुपये லீஜியே. 80 அப்படின்னா வந்து 80 ரூபான்னு அர்த்தம். 80 ரூபா அவர் 100 ரூபா சொல்கிறாரு டேக்ஸிவாலா. இவர் என்ன பண்ணுறாரு, முசாஃபிர் வந்து 80 ரூபா போட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. 80 रुपये லீஜியே, 80 ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க, வாங்கிக்கிங்க அப்படின்றார். அதுக்கு டேக்ஸிவாலா அப்பு டீசல் பெட்ரோல் கா தாம் படுகையாக. இப்போ வந்து டீசலும் பெட்ரோலும் வந்து தாம்ன பிரைஸ்ன்னு அர்த்தம். இப்போ டீசல் பெட்ரோல் விலை வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கிறது. அதுக்கு முசாஃபிர் சொல்கிறாரு, பகாங் பகுஞ்சினேலியே கித்தினே சமய லகேகா. அவர் சொன்னதுக்கு அதுக்கு சொல்கிறாரு, அங்கே சென்றடைவதற்காக இன்னும் வந்து எவ்வளோ நேரம் ஆகும், டி நகர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முசாஃபிர் வந்து டேக்ஸிவாலாட்ட கேட்குறாரு. அதுக்கு டேக்ஸிவாலா சொல்கிறாரு, ஆதே கண்டே மே வகாங்கு பகுஞ்சி ஜாயகே. ஆதே கண்டு அப்படின்னு வந்து அரை மணி நேரத்தில் வந்து அங்கே போய் நம்ம ரீச் ஆகிடலாம், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி டேக்ஸிவாலா சொல்கிறாரு. அதுக்கு முசாஃபிர் அச்சா சலோ, இப்போ நல்லது, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறார். किसी परीक्षा के बारे में 2 வித்தியார்த்தியும் கி பாட்சீத். இப்போ இந்த தேர்வு பற்றி வந்து வித்தியார்த்தி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து கான்வெர்சேஷன் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு வந்து உரையாடல் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து கமல் பேசுகிறான், ஒருத்தர் வந்து விமல் பேசுகிறாங்க. இப்போ கமல் வந்து விமல்கிட்ட சொல்கிறான், விமல் தும்ஹே தேக்கிக்கர் பகுத் தின்கோ கயேகை. விமல் நீ தேக்கிக்கர், நீ ரொம்ப நாளாக உன்னை பார்க்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ விமல் சொல்கிறான், ஹாங் மை பரீட்சாக்கு தயாரிக்கர் ரகாத்தா. நான் பரீட்சைக்கு வந்து தயார் பண்ணிகிட்டு இருந்தேன், பரீட்சைக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி விமல் சொல்கிறார். அடுத்து கமல், கோன் சி பரீட்சாக்கு, என்ன பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்குறாரு. அதுக்கு விமல் சொல்கிறாரு, மத்தியமா பரீட்சாக்கி, மத்தியமா தேர்வுக்கு நான் படித்து கொண்டிருந்தேன். அது கமல் சொல்கிறாரு. தும்னே கப்பு பிராத்மிக் பரீட்சா பாஸ்கி. தும்னேனா நீ எப்போ பிராத்மிக் தேர்வு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கமல் கேட்குறாரு. அதுக்கு விமல் சொல்கிறாரு, மைனே பிச்சில் சால் பாஸிக்கி. நான் சென்ற 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து சால்னா ஆண்டுன்னு அர்த்தம். பிச்சில் சென்ற ஆண்டே வந்து பிராத்மிக் தேர்வு வந்து நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு விமல் சொல்கிறேன். அடுத்தது கமல், தும் கப்பு ஹிந்தி வர்க்க ஜாத்தேகோ. நீ எப்பொழுது இந்தி வகுப்புக்கு போன? அது விமல் சொல்கிறாரு, ரோஜு ஷாம்கோ சக பஜே ஜாத்தாகும். நான் தினமும் மாலையில் வந்து 6 மணிக்கு வகுப்புக்கு சென்று கொண்டிருந்தேன். கமல்
क्या मैं भी हिंदी सीख सकता हूँ. அப்போ கமல் சொல்கிறேன், என்ன நான் கூட ஹிந்தி வந்து கற்றுக்க முடியுமா, என்னாலையும் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு கமல் கேட்குறான். அதுக்கு விமல் சொல்கிறான், ஆமாம் ஜரூர் ஹிந்தி சீக்கினா ஆசான்ங்க. ஹிந்தி வந்து நம்மளுக்கு அவசியம், நம்மளுக்கு தேவைப்படுது. ஹிந்தி கற்றுக்கிறது வந்து ரொம்ப வந்து ஆசான எளிமை நடத்து, ஹிந்தி கற்றுக்க ரொம்ப எளிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விமல் வந்து கமல்கிட்ட வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து கலம்கி துக்கானே தேடில் பார்க்குறோம். பேனா கடையில் வந்து கடைக்காரர் வந்து பேசுகிறாங்க. துக்கான்தார் அவர் ஏக்கு லடிக்கைக்கு பாட்சாத்து லிக்கியே. பேனா கடை துக்கான்தார் அப்படின்னா கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுறவரும் பொருள் வாங்கக்கூடிய ஒரு சிறுவனும் போய் கடையில் போய் வாங்க போகிறான், பேனா வாங்க போகிறான். அங்கே 2 பேரும் வந்து உரையாடல் பண்ணுறாங்க. துக்கான்தார்னா கடைக்காரர், லடிக்கான அந்த சிறுவன். கடைக்காரர் சொல்கிறாரு, ஆவோ பேட்டா வா சிறுவன், தும்கோ கியா சாகி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் அந்த சிறுவனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு லடிக்கா சொல்கிறான், முஜே ஏக்கு அச்சி கலம் சாகியே, எனக்கு ஒரு நல்ல பேனா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்கிறான். துக்கான்தார் கேட்குறாரு, ரீஃபில் அல்லது ஃபவுண்டன் கலம் சாகியே, ரீஃபில் பென் இருக்குது அல்லது ஃபவுண்டன் பேனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். எந்த பேனா வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு லடுக்கா சொல்கிறான், முஜே ஃபவுண்டன் கலம் சாகியே, எனக்கு ஃபவுண்டன் பேனா வேண்டும். துக்கான்தார் கிச்சனை ருப்பியமே சாகியே, எத்தனை ரூபாய்க்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை ரூபாயில் வேணும் பேனா அப்படின்னு சொல்லி துக்கான்தார் கேட்குறாரு. அதுக்கு லடுக்கா சொல்கிறான், முஜே 30 रुपये சாகியே, எனக்கு 30 ரூபாயில் வந்து எனக்கு பேனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவன் சொல்கிறான். அடுத்து துக்கான்தார் கடைக்காரர், தேக்கோ பாருங்கள், யக்கு கலம் 30 रुपये ஹை, இந்த பேனா வந்து 30 ரூபாயில் இருக்குன்னு சொல்லி அந்த சிறுவன்ட்டு வந்து அந்த கடைக்காரர் வந்து அந்த பேனா வந்து காட்டுறார். அதுக்கு லடுக்கா, இஸ்மி நீல ரங்குக்கு கலம் தீஜே, எனக்கு வந்து நீல கலர் பேனா தான், எனக்கு அந்த ரங்குன நிறம் நடத்த நீல கலர் பேனா வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதான் இஸ்மே நீல ரங்குக்கு கலம் தீஜே, நீல கலர் பேனா எனக்கு தாருங்கள். துக்கான்தார், அச்சா நல்லது, லோனை எடுத்துக்குங்க, நீல ரங்கு கி கலம், இது நீல கலர் பேனா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாரு சிறுவன்ட்ட. லடுக்கா, லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள், 30 रुपये எடுத்துக்கங்கன்னு சொல்லி 30 ரூபாய் வந்து கடைக்காரர் வந்து சிறுவன் கொடுக்குறான். தன்யவாத், நன்றி. 4th ஒன், கிதாபிக்கு துக்கானே, புத்தக கடையில் வந்து கடைக்காரர் வந்து பேசுகிறாங்க. புத்தகம் வாங்கக்கூட போகிறோம், கிராகக் அப்படின்னா இப்போ புத்தகம் வாங்கக்கூடியவரும் புத்தக விற்கக்கூடியவரும் பேசுகிறது தான் உரையாடல். கிதாப் बेचने वाले और கிராகக் की बातचीत लिखिए, புத்தகம் விற்கக்கூடியவரும் மற்றும் கிராகக் வாங்கக்கூடியவரும் உரையாடலை எழுதுக. துக்கான்தார் கடைக்காரர், ஆயியே வாருங்கள், ஆப்கோ கோன்சி கிதாபே சாகியே, உங்களுக்கு என்ன புத்தகம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரர் வந்து கேட்குறாரு. அப்போ கிராகக் அப்படின்னா புத்தகம் வாங்கக்கூடியவர், முஜே மத்தியமாக்கி கித்தாபு சாகியே, எனக்கு மத்தியமா புத்தகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் வந்து கேட்குறாரு. அடுத்து துக்கான்தார் கடைக்காரர் சொல்கிறாரு, அங்கிரேஜி மத்தியமாக்கி கித்தாபு யா தமிழ் மத்தியமாக்கி, ஆங்கிலத்தில் இருக்க மத்தியமா புத்தகமா அல்லது தமிழ் வழியில் இருக்க மத்தியமா புத்தகமா அப்படின்னு சொல்லி அவர் கடைக்காரர் கேட்குறாரு. அது கிராகர் சொல்கிறாரு, முஜே தமிழ் மத்தியம் கித்தாபு சாகியே, தமிழ் வழியில் இருக்க மத்தியமா புக்கு தான் எனக்கு வேண்டும். துக்கான்தார் கடைக்காரர், ஏ லீஜியே இதை எடுத்துக்குங்க, மத்தியம் கிதாப், இந்தாங்க நீங்கள் கேட்டீங்க மத்தியமா புத்தகம் அப்படின்னு கடைக்காரர் கொடுக்குறாரு. அது கிராகக் சொல்கிறார் வாங்கக்கூடியவர், தாமே கட்டோத்தி மிலேங்கே, இது விலையில் வந்து இப்போ வந்து தள்ளுபடி எதாவது இருக்குதா, கட்டோத்தி அப்படின்னா இப்போ ப்ரைஸில் வந்து தள்ளுபடி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடியவர் வந்து கடைக்காரை பார்த்து கேட்குறாரு. அது துக்கான்தார், ஹாங் 10% கட்டோத்தி தேத்தாகும், ஒருவன் வந்து இருக்குது, ஆனால் வந்து 10 புத்தகங்கள் வாங்கினா தான் அதுக்கு வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்கிறார். கிராகக்கு, நோட்புக்கு கேலியே பி கட்டோதி மிலேங்கி, அப்போ வந்து நோட்டு புக்குக்கும் உங்களுக்கு இது வந்து தள்ளுபடி இருக்குதா
அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடியவர் கேட்குறாரு. அதுக்கு கடைக்காரர் சொல்கிறாரு, துக்கான்தார் ஜி நகி நோட்டு புத்தகத்துக்கு கிடையாது, சிர்ஃபு கித்தாபேங்கே லியே கட்டோத்திகை புத்தகத்துக்கு மட்டும்தான் வந்து தள்ளுபடி இருக்கிறது. கிராகக்கு வாங்கக்கூடியவர் அச்சா ரக்கம் லிஜியே அப்போ வந்து ரக்கம்னா வந்து பணம்னு அர்த்தம். அச்சா நல்லது, பணம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நல்லா அதை படிச்சுட்டு எழுதி பார்த்துருப்போம், ஈஸியாக அது மார்க் எடுக்கலாம். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.